அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த பையன் இன்னைக்கு என்னை அழிக்க துணிஞ்சிட்டான்னு நினைக்கிறப்போ உசிரே போற மாதிரி வலிக்குது மயிலு. இப்பவே என்ன கொல்ல பார்க்கிறவன் இவனா என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற போறவன். என் எதிர்பார்ப்பும் ஆசையும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் புரியுது மயிலு. அவன் மேல வச்ச பாசத்தை நான் என் 3 பொண்ணுங்க மேல காட்டியிருந்தா அவங்க என்ன ராஜா மாதிரி தாங்கியிருப்பாங்க. அப்பா அப்பான்னு நான் சாகிற வரைக்கும் என்ன கொண்டாடி இருப்பாங்க. பொம்பளை பசங்களோட அருமை புரியாம நான் தான் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டேன் மயிலு. என் கடைசி பொண்ண தரித்திரம்னு நினைச்சு இறக்கமே இல்லாம கொல்ல சொன்னவன் நான். அந்த பாவம் தான் என்னை இப்ப திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஆம்பளை பையன் வேணுங்கிறதுக்காக பொம்பளை பிள்ளைங்கள நான் வெறுத்தனோ அந்த ஆம்பளை பையன் மூலமா தான் காலமும் விதியும் எனக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்குது மயிலு. இந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்கிறப்பதான் நான் சுசீலாவுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கேன்னு புரியுது. அவளையும் என் கடைசி பொண்ணையும் பார்க்கணுன்ற ஏக்கமும் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்கள மட்டும் நான் நேர்ல பார்த்து ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்டனா போதும். இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நினைச்சு என்னை நானே சமாதானப்படுத்திக்குவேன். நீதான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஏற்பாடு பண்ணணும் மயிலு. சார், இத பத்தி நம்ம பல தடவை பேசியாச்சு சார். நானும் அவங்களோட முடிவு என்னன்னு சொல்லிட்டேன். நீங்க திரும்ப திரும்ப அதையே கேட்டா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். மயிலு, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு போனதை நான் பேசுனதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. கடைசியா அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க கேக்குறத செஞ்சு தர சொன்னாங்க சார். அப்புறம் என்ன? அதான் சொல்லிட்டாங்கல்ல, உங்க அம்மா சொல்றதுதானே உனக்கு வேத வாக்கு. நான் சொல்லிதான் நீ கேட்க மாட்ட. அவங்க சொல்லிட்டாங்கல்ல எனக்கு உதவி பண்ணுன்னு, தயவு செஞ்சு எனக்கு பண்ண. ஏமாயில என் சுசீலாவை பாக்குறது உங்ககிட்ட இன்னும் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? என்ன சார் இதெல்லாம்? ஏன் சார் இப்படி எல்லாம் சங்கடப்படுத்துறீங்க? நான் உன்னை சங்கடப்படுத்தல மயிலு. நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கிறேன். மயிலு, என்ன மாசம் மாசம் நின்ட்ட, வா போலாம். நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் முன்னால போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம் வா. சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு உங்களை பார்த்தா சுசீலாமா கோவப்படுவாங்க. அதெல்லாம் கோவப்பட்டு கவலை இல்ல. கோவப்பட்டோம், என்ன திட்டி தீக்கிட்டோம், அடிச்சு கொல்லுட்டுங்கிறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய மனசார ஏத்துக்கிறேன். வேணாம் சார், சொன்னா கேளுங்க. நான் என்ன சொல்றேன்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ மட்டும் போனேன்னு வை, சுசீலா சுதாரிச்சிருவா. பின்னாடியே நான் வருவணுன்ற சந்தேகத்துல எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சுக்குவா. அப்புறம் நான் இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவளை நம்ம பாத்துருவோம். வா, 2 பேரும் ஒன்னாவே போவோம். மயிலு, சுசீலா வீட்டுக்கா? ஆமாண்ணா. சரிம்மா, வரேம்மா.
மயில இன்னும் இங்கே நின்ட்ட? என்ன மயில? இதான் சார் சுசிலாமா வீடு. மயில என்ன வீடு பூட்டி இருக்கு? அதான் எனக்கும் புரியல சார். ஐயா, சுசிலாமாவை நாங்க பாக்கலான்னு வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? ஆமாம்மா, விடிய காலையிலேயே குடும்பத்தோட அவங்க கிளம்பிட்டாங்கம்மா. ஐயா, எப்ப வருவாங்கன்னு தெரியுமா? அவங்க எப்படி வருவாங்க? ஐயா, ஏன் அப்படி சொல்றீங்க? வீட்டை காலி பண்ணி சாமான் சட்டையெல்லாம் வண்டியை பிடிச்சி ஏத்துட்டு போயிட்டாங்க. ஐயா, அவங்க எந்த ஊருக்கு போறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? நானும் இதைத்தான் கேட்டேன். ராமரு வனவாசம் போன மாதிரிதான் என் குழந்தைகளை தூக்கிட்டு இங்க வந்தேன். யார வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தனோ அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், அதனால போறேன்னு சொன்னாங்க. என்ன தேடி யாராவது வந்தா இனியாவது என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. பாவம், அத போய் எங்க போறேன்னு எப்படி கேக்குறது? சார், என்னாச்சு சார்? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்க? சுசீலா கிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னைக்காவது என் பாரத்தை இறக்கி வச்சிடலாம்னு நினைச்சேன். சாகிற வரைக்கும் நீ குற்ற உணர்வோட தான் அலையணும்னு சுசீலா சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா மயிலு. என்ன மாதிரி பாவிங்க மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட இல்லைன்னு அவன் நினைச்சிட்டால. என் நிழல் கூட படாம, என் மூச்சு காத்து படாம அவ இந்த ஊர்ல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. நான் வந்து அதை கெடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. 23 வருஷத்துக்கு முன்னாடி அவ வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன். அவ என்ன திரும்ப ஏத்துக்கணும், அவ என் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல மயிலு. எப்ப நான் வேணான்னு அவ முடிவு பண்ணிட்டாலோ அப்பவே அந்த தகுதியை நான் இழந்துட்டேன் மயிலு. இப்ப நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அவளோட மன்னிப்பு மட்டும்தான். ஆனா அவ என்ன மன்னிக்க கூட தயாரா இல்ல மயிலு. மன்னிப்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அது கூட என் விஷயத்துல உண்மை இல்லை மயிலு. மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருந்தோம், அவ எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூட தயாரா இல்லாம பண்ணிட்டான். அதுதான் தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? காலமும் சூழ்நிலையும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சார். அந்த அம்மா இப்ப கோவத்துல இருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்க கோபம் குறைஞ்சு கண்டிப்பா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற காலம் வரும் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார்.
எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை மயில. ஏன்னா நான் அவளுக்கு செஞ்ச கொடுமை அப்படி. கடைசி வரைக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி சாவறது தான் என்னோட விதின்னு நினைக்கிற மயில. எனக்கான தண்டனையும் அதுதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. மயிலு, நான் இனிமே வீட்டை திறக்கலாமா? சரிங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம்? சுசீலாவுக்காக நாங்க இத கூட செய்ய மாட்டோமா? ஆனா அந்த மனுஷனை பார்க்க பாவமா இருக்குமா. சீக்கிரம் உங்க அம்மாவோட வைராக்கியத்துல ஜெயிக்க வச்சு 2 பேரையும் பார்க்க வச்சிருமா. கண்டிப்பாம்மா. அப்பாவுக்காக நான் நிச்சயமா இதை செய்வேன். சரிம்மா. வரேம்மா. ஆ. வரேன்ப்பா. சரிம்மா. என்ன வாசுன்னு ஒருத்தரே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை வச்சிருக்காருக்கா. அவரை பார்த்து குருமூர்த்தி சார் அனுப்புனாருன்னு சொன்னா போதும், 2 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்க. அவளை நான் தள்ள முடிக்கிட்டேன். இனிமே இந்த வீட்டுல அவ பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது. மயிலு, மயிலு, மயிலு. சாரி சார், ஏதோ யோசனையில நீங்க வந்ததை கவனிக்கல. மொட்டை மாடியில உட்காந்து அப்படி என்ன மயில ஆலோசனை சொன்னா நானும் கூட சேர்ந்து யோசிப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவா சார், சும்மா டியூட்டி முடிஞ்சு வந்தனா அப்படியே உட்கார்ந்துட்டேன். வீட்டுல உட்காந்து யோசிச்சா அது ரெஸ்ட், இங்க உட்காந்து யோசிச்சா அது ரெஸ்ட் இல்ல மயிலு, என்னமோ ப்ராப்ளம். சும்மா சொல்லு மயிலு, நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தானே உன் கூட நிக்க போறேன். சொல்லு மயிலு, ஏன் தயங்குற? எனிதிங் ராங்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவா சார், எல்லாம் இந்த கையிலால வந்த பிரச்சனை தான். மயிலு, சாரி மயிலு, அவ தப்பு பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன். என் நம்பரை கொடுத்து அந்த பையன் போன் பண்ணும்போதே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஜீவா சார், நீங்க எதுக்கு சார் சாரி எல்லாம் கேக்குறீங்க? என் அக்கா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல மயிலு, கையில் என் போன் நம்பரை கொடுத்து அந்த பையன் எனக்கு கால் பண்ணும்போதே நான் உங்ககிட்ட சொல்லி வார்ன் பண்ணிருக்கணும். ஆனா சரி விடு மயிலு, இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லு, நிச்சயமா என்னால உதவி பண்ண முடியும். வேண்டாம் சார், இது பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல, கொடுத்து தீக்கிற பிரச்சனை. கொடுத்து தீக்கிற பிரச்சனையா? என்ன கொடுக்கணும்? யாராவது உங்ககிட்ட வாலாடுறாங்கன்னா சொல்லு, அடிய கொடுக்கணுமா இல்ல உதைய கொடுக்கணுமா? சும்மா ஊடு கட்டி அடிக்கிறேன். அடியும் இல்ல உதையும் இல்ல சார், அப்படி இருந்திருந்தாதான் நானே கொடுத்திருப்பனே. எனக்கு இப்ப வேண்டியது பணம் சார், அதுவும் 2 லட்சம். 2 லட்சமா? கையல் பண்ண வேலைதான் உங்களுக்கு தெரியுமே சார். நாளைக்கு காலையில குருமூர்த்தி சாருக்கு நான் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். எங்கேயாவது கடனா கிடைச்சா
எதையாவது சீட்டு கீட்டு போட்டு கடனை அடைச்சிடலாம் சார். மயிலு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆ? நாளைக்கு நான் உனக்கு பணம் தரேன், நீ கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகேவா? உங்ககிட்ட பணம் இருக்கா சார்? அதுவும் அவ்வளவு பணம் எப்படி? இல்ல மயிலு, நல்ல கேள்விதான், நியாயமான கேள்விதான். ஆனா என்கிட்ட ஏது பணம்? என் ஃப்ரெண்டாலையும் 2 லட்சம் ரூபாய்லாம் ரெடி பண்ண முடியாது. அவன் காரை வச்சும் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதுவும் டியூல தான் இருக்கு. அப்புறம் எங்க இருந்து சார் பணம் புரட்டுவீங்க? மயிலு, அடமானம் வைக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஒண்ணு மிச்சம் இருக்கே. மயிலு, மானம் மரியாதை அதுதான் நம்ம கிட்ட இருக்குல்ல. ரோஷத்தை விட்டு அப்பா கிட்ட போய் நின்னு வையேன், என்ன வேணும்னு கேவலமா திட்டுவாரு, ஆனா பணத்தை கொடுத்துருவாரு. ஏ மயிலு, டோன்ட் வரி மயிலு, இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? நாளைக்கு உனக்கு பணம் ரெடியா இருக்கும், ஓகேவா? ஹாப்பியா இரு. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க போய் பணமும் கேட்க வேணாம், அவமானப்படவும் வேணாம். மயிலு, மயிலு, ஏன் மயிலு? எனக்காக நீங்க எந்த விதத்திலயும் அவமானப்படக்கூடாது சார். வா, கூப்பிடுங்க அம்மாவை. கூப்பிடுன்னு சொல்றல. அம்மா, என்னம்மா? ஏய் சொல்லு, ஏன் தாங்கிட்டு நிக்கிற? மலர், என்ன பாத்துட்டு இருக்க? அதான் 2 பேரும் நிக்கிறாங்கல்ல, உள்ள சொன்னதை அப்படியே சொல்லு மலர். மலரு, என்னம்மா சொல்லணும்? ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்க? சொல்லுக்கா, என்ன சொன்ன? மலர் சொல்ல தயங்குறா, நானே சொல்றேன் அத்தை. நாங்க தண்ணி கொடுத்தனும் போலான்னு சொல்லி மலர் சொல்றா. அக்கா, என்னாச்சு உனக்கு? இல்லங்க மாப்பிள்ள, அவ ஏதோ ஒரு நினைப்புல அப்படி சொல்லிருப்பா. அவளுக்கு நான் புத்திமதி சொல்லிக்கிறேன், நீங்க உள்ள போங்க மாப்பிள்ள. எங்க பாருங்க அத்தை, எங்களுக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். அதோட இங்க இருக்கிறது எங்களுக்கு கௌரவமா படல, அதனாலதான். இப்ப உங்களுக்கு என்ன கௌரவம் இங்க குறைஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க மாமா? ஏய், சும்மா மாமா மாமன்னு எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு பாடம் எடுத்துட்டு இருக்கிய, இதான் எனக்கு கௌரவம் குறைச்சு. ஐயோ மாப்பிள்ள, இந்த வீட்டு நிலைமை தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆறுதல் ஆதரவு நீங்க தானே மாப்பிள்ள. கரெக்ட் அத்தை, நாட்டுறாய மகன் நாட்டையே ஆள பிறந்தவன். ஆனா மலருக்காக நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். எங்க அப்பா முன்னாடி சவால் விட்டு வந்திருக்கேன். நான் அவர் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேணாமா? மாமா, நிச்சயமா நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க, அதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா கொஞ்சம் காலம் ஆகட்டும் மாமா. அக்காக்கு குழந்தை பிறந்ததும் நீங்க தாராளமா போலாம் மாமா. ப்ளீஸ் மாமா. மாப்பிள்ள, இனிமே நாங்க யாரும் உங்களை எதுவுமே கேட்க மாட்டோம். தண்ணி கொடுத்து மட்டும் பேசாதீங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னத்த நீங்க இப்படி கெஞ்சுறீங்க? சரி விடுங்க, உங்க பேச்சு மாரி போனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயா இருக்கிறோம். நன்றி மாப்பிள்ள. நன்றி எல்லாம் இருக்கட்டும். எங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்போ வேணாலும் வருவேன். அதுல யாருமே குறுக்க வரக்கூடாது, சரியா? சரிங்க மாப்பிள்ள. சரி மலரு, அத்தையோட வார்த்தைக்கு மரியாதை கொடுப்போம்.